நரசிம்மன் விஜயகாந்த் 1952ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 25ஆம் தேதி தமிழகத்தின் மதுரை மாவட்டத்தில் பிறந்தார். இவரது பெற்றோர் நடராஜன் மற்றும் ஆண்டாள். அவரது குடும்பம் ஒரு சாதாரண நடுத்தர குடும்பமாக இருந்தாலும் சிறு வயதிலிருந்தே கல்விக்கும் கலைக்கும் பெரும் முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது. கல்வி மற்றும் சிறுவயது விஜயகாந்த் தனது பள்ளி படிப்பை மதுரையில் முடித்தார். கல்வியில் ஆர்வம் இருந்தாலும் அவரின் முக்கிய இலக்கு திரையுலகில் புகழ் பெறுவதாக இருந்தது. பள்ளி பருவத்திலேயே நடிகர்களின் நடிப்பு பாராட்டுவதும் மேடை நாடகங்களில் பங்கெடுப்பதுமாக இருந்தார். திரையுலகில் நுழைவு 1979இல் இனிக்கும் இளமை என்ற திரைப்படத்தின் மூலம் விஜயகாந்த் தமிழ் திரையுலகில் அறிமுகமானார். தொடக்கத்தில் பெரிய அளவிலான வெற்றியை பெற முடியாவிட்டாலும் தனது கடின முயற்சியால் கதாநாயகனாக உயர்ந்தார். அவரது நடிப்பு பாணி தனித்துவமானது என்பதால் அவர் தனக்கென ஒரு தனிப்பட்ட ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கினார். சினிமாவில் வளர்ச்சி மற்றும் வெற்றி படங்கள் 1980களில் இருந்து 2000 வரை விஜயகாந்த் தொடர்ந்து வெற்றி படங்களை கொடுத்தார். குறிப்பாக வானதிபதி, அம்சவல்லி, நேதாஜி, சத்தம் பெருமையிடும், சேதுபதி, IBS, ரமணா, சந்திரமுகி போன்ற திரைப்படங்கள் அவரை முன்னணி நடிகராக உயர்த்தியது. குறிப்பாக காவல்துறையினர், நீதிக்காக போராடும் கதாபாத்திரங்களை சிறப்பாக அளித்ததன் மூலம் மக்கள் அவரை கேப்டன் என்று அழைக்க ஆரம்பித்தனர். நடிகராக மட்டுமல்ல, தயாரிப்பாளராகவும் விஜயகாந்த் தனது திரைப்பட தயாரிப்பு நிறுவனமான கேப்டன் சினிமாஸின் மூலம் பல படங்களை தயாரித்தார். இதில் பல திரைப்படங்கள் மக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பை பெற்றது. அரசியல் பிரவேசம் 2005ஆம் ஆண்டு விஜயகாந்த் தனது சொந்த அரசியல் கட்சியான தேசிய முற்போக்கு திராவிடக் கழகம் DMDK தொடங்கினார். 2006ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அவரது கட்சி திடீர் வளர்ச்சியை பெற்றது. 2011ஆம் தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து வெற்றி பெற்றார். பின்னர் தனித்து போட்டியிட்டு அரசியல் பயணத்தை தொடர்ந்தார். நேர்மையான அரசியல்வாதி விஜயகாந்த் அரசியலில் நேர்மையை கைக்கொண்டார். பணப்பேரழிவு, வாக்கு வங்கியின் அரசியல், சாதி அரசியல் போன்றவற்றிலிருந்து தன்னை விலக்கிக் கொண்டார். இவரது பேச்சுகள் நேர்மையாகவும் உண்மையையும் பிரதிபலிப்பதாகவும் இருந்ததால் மக்களிடம் நல்ல பெயர் பெற்றார். சமூக சேவைகள் விஜயகாந்த் திரைப்படம் மற்றும் அரசியலுக்கு அப்பாற்பட்டு சமூக சேவைகளிலும் ஈடுபட்டார். கல்வி உதவிகள், மருத்துவ உதவிகள், இயற்கை பேரழிவுகளின் போது மக்கள் உதவிகள் போன்றவற்றில் பெரும் கவனம் செலுத்தினார். தமிழகத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளத்தின் போது தனது கட்சி மூலம் பல்வேறு நிவாரண உதவிகளை வழங்கினார். மரணம். விஜயகாந்த் உடல்நலக்குறைவால் 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 28ஆம் நாள் காலமானார். அவரது மறைவு தமிழக மக்களுக்கே ஒரு பேரிழப்பாக அமைந்தது. நிரந்தர புகழ். விஜயகாந்த் திரையுலகிலும் அரசியலிலும் தனக்கென ஒரு தனி அடையாளம் பதித்தவர். அவரது சமூக சேவை, திரைப்பயணம், அரசியல் பயணம் எல்லாமே தமிழக வரலாற்றில் முக்கிய இடத்தை பிடிக்கின்றன. அவர் தமிழக மக்களின் மனதில் என்றும் உயிரோடு இருப்பவர்.